இந்த பென்சில் வந்து ஒவ்வொன்றும் என்ன மாதிரி டார்க்னஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பென்சில் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பென்சில் ஷேடிங்க்கு வந்து பென்சில் இந்த மாதிரி பிடிக்கும்போது நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வச்சு ப்ரெஷர் பண்ணும்போது நம்மளால் டார்க்காக கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணலாம். அதனால் இப்படி நல்லா பாருங்கள். இப்போ நான் எப்படி பிடிச்சிருக்கிறேன்னு நம்ம கட்டை விரல் கீழே, இந்த ஆள்காட்டி விரல் மேலே, இந்த மாதிரி பிடிச்சி நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு நல்ல பென்சிலை ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ட்ராயிங் பண்ணும்போது அந்த ஷேடிங் எல்லாமே பண்ணுறதுக்கு பென்சில் ஷேடிங் பண்ணும்போது இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இப்போ எடுத்துருக்கிறது 4B பென்சில். அடுத்தது 5B, அடுத்தது 6B. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சு டிப் பண்ணணும். 6B பாருங்கள் எல்லாத்த விட எவ்வளோ டார்க்காக வருதுன்னு. அடுத்தது 8B. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதே ப்ரெஷர் தான், இந்த இடத்துல உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள். நான் பக்கத்தில் காட்டுறேன். ஓகேவா? முதல்ல இந்த ஷேடிங் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறது நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இப்போ இந்த பென்சில் பாருங்கள், இது எனக்கு தெரியுதா உங்களுக்கு? பென்சிலோட நேம் ஸ்டெட்லர். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரியல. இப்போ இதை வச்சு ஷேடிங் காட்டுறேன். டார்க்லேருந்து எப்படி லைட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எவ்வளோ டார்க்காக வருதுன்னு. இந்த டார்க்லேருந்து டக்குன்னு நம்மளுக்கு லைட் வரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அப்படியே ப்ரெஷரை, இந்த இங்கே வைக்கிற ஃபிங்கர்ஸோட ப்ரெஷரை குறைச்சிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து அப்படியே லைட்டாக அப்படியே வந்துடும். நம்ம வந்து இது ஒவ்வொரு ஷேடிங்க்கும் நம்ம ஒவ்வொரு வெரைட்டி யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு 2B 5B அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு பழகும்போது நம்ம அந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி பழகிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பென்சிலே நம்மளுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இந்த பென்சில் மறுபடியும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே நல்லா டிப்பில் இது பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் தான் நம்மளுக்கு இப்படி நல்லா டார்க்காக. இது வந்து டக்குன்னு லைட் ஆகிடக்கூடாது ஷேடிங்கில். நம்மளுக்கு தெரியும்ல, ஷேடிங்கில் வந்துட்டு எப்படி மெதுவாக அந்த டார்க்னஸை குறைச்சிக்கிட்டே வரணும்னு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த ப்ரெஷரை வந்து, இந்த ஃபிங்கரில் இருக்கிற இந்த ப்ரெஷரை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு லைட்டாக இங்கே பாருங்கள் இப்படியே லைட்டாக கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த பென்சில் இந்த இதில் வந்து உங்களுக்கு ஷேடிங் வித்தியாசம் தெரியும். டார்க் கலர், கொஞ்சம் லைட் கலர், அப்புறம் இன்னும் லைட் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சிக்கிட்டே வரணும். ஷேடிங்கை வந்து எடுத்தோன்னே டக்குன்னு ஷேடிங் குறையக்கூடாது. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த ஷேடிங் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து சாட்டர்டேயில் நம்ம நெக்ஸ்ட் இதிலேருந்து ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கிற ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.